வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ நேற்று வீடியோ போட முடியல, மன்னித்துக் கொள்ளுங்க. அண்ட் நேற்று உண்மைக்குமே ரொம்ப டெரிபிளான டே. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ இன்னைக்கு எங்கே வீடியோன்னு சொல்லிட்டு. எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் வீடியோ வரலாம் கூட தேடுற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு நினைக்கும் போது ஸோ ஹாப்பி. ஸோ அதை தொடர்ந்து அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த மந்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மொத்தம் ஒரு 184 ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் எது பெட்டராக இருக்கும், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ லீட்டில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்த் டெவலப்மெண்ட் வித் கிளாரிட்டிக்கும், பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மொத்தம் 184 ஸ்டாக்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதில் காட்டுற நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நான் இது அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எடுத்த நம்பர்ஸை வச்சு தான் இந்த என்டையர் வெப்சைட்டே வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் நம்பர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் கோரை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், மிட் டேர்ம் க்ரோத்து நமக்கு தெரியணும், ஷார்ட் டேர்மில் ஹை ரிஸ்க் இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒதுக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து லாங் டேர்ம் க்ரோத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ரன்வே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு 30, 35, 40 அந்த ஏஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 20 வருஷம் ரன்வே இருக்குது. நீங்கள் 20 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா இன்னொரு 30-40 வருஷம் உங்களுக்கு ரன்வே இருக்குது. ஸோ வெல்த் வந்து நீங்கள் அந்த ரன்வேக்கு அகேன்ஸ்டாக பில்டு பண்ணணும். செகண்டு, மிட் டேர்மில் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நம்பர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நான் காசு போட்டேன் 10 வருஷம் கழிச்சு தான் அது வந்து எனக்கு ஷேரே பாசிட்டிவ் போகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுவீங்க, மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ அதனால் இந்த 1 to 2 இயரில் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஷார்ட் டேர்ம்லேயுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நமக்கு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வயசு வந்து ஒரு 25 to 30 இருக்குது, இல்லை ஈவன் 40க்குள்ளே இருக்குன்னா ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்காமல் குயிக்காக பணம் சம்பாதிக்கவே முடியவும் முடியாது. அதனால் கொஞ்சம் வைக்கணும். ஸோ ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் இதில் நான் சில ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோவோட கடைசிக்கு வரேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த 184 இந்த மந்த்துக்கு சில ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட் ஸ்டில் வாட்ச் லிஸ்ட்லேயும் சில ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் பேச போகிற பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 5K, 10K, 15, 20. ஸோ இந்த பட்ஜெட்டில் உள்ள ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். அது போக 30, 40 இன்வெஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிற அந்த ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்டாக நான் அந்த 184 ஸ்டாக் அனலைஸ் பண்ணதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி 50 ஆட்டோ, பேங்க்கு, எனர்ஜி, நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸு, எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஐடி, மெட்டல், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஃபார்மா, ரியாலிட்டி. ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஏன்னா ஷேர் மார்க்கெட் பெரிய கடல், அதில் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, 1 இயர்க்குள்ள ஒரு சாலிடான உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெட்டல் ஆட்டோவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் வந்து ஒரு இப்போதைக்கு ரீசெண்டாக பவுன்ஸ் பேக் ஆகும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா ரியலிட்டி ஸ்டாக்கு, ஐடி, எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் ஸ்லோவான லாங் டேர்ம் கவரேஜுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணிக்கணும். ஸோ வித் திஸ் நோட், ஆன் அண்ட் ஆவரேஜ் மினிமம் நமக்கு ஒரு 7.1% ஆச்சு ரிட்டர்ன் வரணுங்கிறது தான் இதோட ஓவரால் தீம் பிளானே, 1 இயர் ரிட்டர்னாக. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எஃப்டியில் போட்ட காசாச்சு இதில் கிடைக்கணும். அதுக்கு கம்மியாக போச்சுன்னா நட்டம். ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மோட்டிவேஷனாக போட்டிருந்தார், ப்ரோ நான் ஷேர் மார்க்கெட்டில் காசு விட்டுட்டேன், உங்கள் வீடியோ இப்போ நான் க்ளோஸராக பார்த்துட்ருக்கேன், ஸோ இந்த தடவை நான் மிஸ் பண்ண விரும்பலைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை மனசில் வச்சு தான் குறைஞ்சது ஒரு 1 இயர் ரிட்டர்னாக 7.1% ஆச்சு வரணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஸ்டாக்கை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 5,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அதாவது ஐடிசியில் ஒரு 2,321 ரூபா போட்டுருங்க. ஸோ அதோட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 ஷேர் கிடைக்கும். ஜைடஸ் லைஃப் சைனில் வந்து ஒரு 1999, அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் கிடைக்கும். ஓஎன்ஜிசியில் ஒரு 4 ஷேர் கிடைக்கும். ஏன் இந்த ஷேரில் போடணுங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். வெறுமனையாக இந்த நேம்ஸ் மட்டும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நீங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ண விரும்புகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஐடிசியில் ஒரு 11 ஷேரும், கோல் இந்தியாவில் ஒரு 4 ஷேரும், ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் 2 ஷேரும், ஓஎன்ஜிசியில் ஒரு 8 ஷேரும் வாங்கி வச்சுக்கோங்க. இதே இது 15,000 நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஐடிசியில் 13 ஷேரும், கோல் இந்தியாவில் 8 ஷேரும், ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் 2 ஷேரும், சிப்லாவில் 1 ஷேரும் அண்ட் ஓஎன்ஜிசியில் 12 ஷேரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் மொமெண்டம், அதாவது 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிசியில் 15 ஷேரு, கோல் இந்தியா 10 ஷேரு, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் 3, சிப்லா 1, ஓஎன்ஜிசி 8, டிசிஎஸ் 1. ஸோ இப்போ இந்த ஓவரால் இந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத்தை நோக்கி 50% ஆஃப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க. மிட் டேர்முக்கு 30, ஷார்ட் டேர்மாக டாக்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு இது போட்டிருப்பீங்க. இப்போ இதில் எது லாங் டேர்ம் எது ஷார்ட் டேர்ம் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. லாங் டேர்ம் நான் சொல்கிறது வந்து ஐடிசி, ஏன்னா இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி லீடர், இண்டஸ்ட்ரியல் பிஏ விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் நான் பிக் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா டிவிடெண்ட் அற்புதமாக இருக்குது. 5% கிட்ட உங்களுக்கு ஐடிசி டிவிடெண்ட் தரும். ஸோ லாங் டேர்ம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். வேல்யூவேஷன் உடனே ராக்கெட் மாதிரி ஏறும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் 10 வருஷம் 15 வருஷம் இப்போ இந்த ப்ரைஸில் நீங்கள் ஐடிசி வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 10-15 வருஷத்துக்கு கழிச்சு இந்த ஸ்டாக்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஆனால் அட் த சேம் டைம் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது. குறைஞ்சது 5% ரிட்டர்ன் உங்களுக்கு தந்துடும். என்னத்தையாவது ஒரு 2% அது கவர் பண்ணிச்சுன்னா கூட அந்த 7.1% நான் சொன்ன அந்த வேல்யூவை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அது என்ன, அதுக்கு நான் எப்படிலே போட்டுரும் பாஸ் நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் காசு அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்மில் நல்லா க்ரோத் தரும். கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் 6% டிவிடெண்ட்டு கண்ணை மூட்டு வாங்கி போடுங்க. ஸ்டாக் வந்து ஸ்கை ராக்கெட் போகாது. 10-11 வருஷம் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜைடஸ் லைஃப் சயின்ஸு மிட் டேர்மு, சிப்லா வந்து மிட் டேர்ம், ஃபார்மா எல்லாமே மிட் டேர்ம்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷார்ட் டேர்ம் வந்து டிசிஎஸ், ஓஎன்ஜிசியுமே நான் ஷார்ட் டேர்முக்கு தான் பெட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் வேல்யூவேஷனில் இருக்குது. என்டர் பண்ணுங்கள். சின்னதாக ப்ராஃபிட் கிடைச்சா கூட கொஞ்சம் எக்ஸிட் பண்ணுங்கள், ப்ரொவைடட் உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா. டிசிஎஸும் ஓஎன்ஜிசியுமே ஒரு நல்ல சவுண்டான கம்பெனிஸ் தான். எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்லேயே ஏதாவது கொஞ்சம் காசு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சைக்கிளிக்கில் எப்போது அப்பா போகிறதுல எக்ஸிட் பண்ணுங்கள். பட் லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சில ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க மாட்டேன் இந்த லிஸ்ட்டில். பட் நான் இது போக, அதாவது நான் சொன்ன ஸ்டாக்கில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாங்கிறதா இந்த லிஸ்ட்டு. ஏன்னா நான் சொல்கிற ஸ்டாக் வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் அப்படியே எஸ்ன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் அனாலிசிஸுமே மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வே ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து டிவிடெண்டாக மட்டுமே 5.63% கிட்ட தராங்க. பிஇ வெறும் 5.94 தான். ஸோ ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். ஆயில் இண்டியா செகண்டாக, டிவிடெண்டாக 2.74%, பிஇ 9.05. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட்டில் டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான பிளேயர் பே பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் கண்ணை மூடிட்டு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். வேதாந்தா இந்த டீமர்ஜருக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். டிவிடெண்ட் ஈல்டு வந்து அருமையான டிவிடெண்ட் ஈல்டு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்ததில் ஒரு 12% கிட்ட தராங்க. இனிமேல் அப்கமிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் இப்போ பிஇ வந்து ஒரு 4.29 நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை செக்கும் பண்ணணும். பட் ஸ்டில் என்ன கேட்டால் இப்போ இருக்கிற பொசிஷனில் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு பிஇ வந்து 32. பட் எனக்கு கேட்டால் டிஃபென்ஸ் செக்டாரில் கொஞ்சம் ஓகேவான பிஇ தான் இது. ஆர்எஸ்ஐ வேல்யூ கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, 55. ஸோ க்ரோத்தை வந்து இது ஆன்டிசிபேட் பண்ணுது. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல குயிக்கான ஒரு விக்ட்ரி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். பவர் ஃபினான்ஷியல் கார்ப்பு, ஃபினான்ஸ் கார்ப், இது வந்து பிஇ 4.23. பட் இதை வந்து நீங்கள் பிபி தான் செக் பண்ணணும். இப்போ இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்எஸ்ஐ வேல்யூ பெட்டராக இருந்துச்சு. ஸோ மொமெண்டம் இருக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அப்படியே இல்லைனா கூட உங்களுக்கு டிவிடெண்டாக ஒரு 4% கிடைக்கும். கோல் இண்டியா டிவிடெண்ட் ஒரு 6%, பிஇ வந்து 8.61, ஆர்எஸ்ஐ வேல்யூவும் பெட்டராக இருக்குது. ஆர்இசி டிவிடெண்ட் வந்து 5%. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஇ வந்து 5.98. என்எம்டிசி ஸோ டிவிடெண்ட் வந்து 9.96. அடுத்து எஃப்எம்சிஜியாக இருக்கிறது வந்து இமாமி. ஸோ இது வந்து டிவிடெண்ட் வந்து 4.16, பிஇ வந்து 9.96. கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 85. ஸோ ஒரு அருமையான வேல்யூவேஷனில் இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் இப்போதைக்கு இது கொஞ்சம் சாரி 416 பிஇ வந்து 23 பிஇ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இமாமி, வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். என்எம்டிசி, ஸோ இது வந்து ஒரு மெட்டல் ரிலேட்டடான ஸ்டாக்கு, 85 ருபீஸில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டா மட்டும் 4.15%. ஹீரோ மோட்டர் காப்பு டிவிடெண்ட் 16 பிஇ வந்து வெறும் 16.75. தாராளமாக உங்களால் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஹீரோ மோட்டர் காப் கன்ஃபார்மாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு பிஇ வந்து 16.01. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த ஸ்டாக்ஸ் பிடிக்கல அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் எதை பார்த்து கன்சிடர் பண்ணுமோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி போடணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நம்ம நண்பர் பண்ண மாதிரி இந்த மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி போடுங்க ப்ரோ, அந்த மாதிரி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.